நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புள்ளைக்கு எதுவும் சுட்டுப்படாதுல்ல? அதெல்லாம் ஆகாது. உனக்கு எப்படி தெரியும்? அது அம்மா சொல்லிருக்காங்க. வள்ளி, அக்கா, என்னக்கா? அந்த புள்ள எப்படி இருக்கா? யாரு? அவதான் உன் ஃப்ரெண்டு. நல்லா இருக்கா. நம்ம சாமி ரூம்ல மீனாட்சி அம்மன் போட்டோ கீழே திருநீர் இருக்கு. மறுபடியும் போனா எடுத்துட்டு போய் பூசி விட. காசி விஸ்வநாதன் கோவில் திருநீர் எல்லா துன்பத்தையும் அடிச்சு விரட்டிடும். என்ன சிரிக்கிறவ? இந்த காலத்திலயும் கூட சாமி திருநீருங்கிறதுனாலயா? முன்ன பின்ன கூட முகத்தை பார்க்காத ஒருத்தி மேல எப்படி பாசம் காட்ட முடியுது? அவ யாரு? நல்லவளா கெட்டவளா ஏதாவது தெரியுமா? எதுக்கு தெரியணும்? நல்லவளோ கெட்டவளோ பட்டுன்னு உசுர போக்கடிக்க நினைச்சுட்டால. தப்பே செஞ்சிருந்தாலும் எல்லா தப்பையும் கடவுள் கழிச்சு போடுவாரு. என்ன பாக்குறவ? திரும்புங்க, தலை பின்னி விடுறேன். அதெல்லாம் வேணாம், நானே சீவிக்குவேன். சொல்றேன்ல, திரும்புங்க. வெக்கமா இருக்கு காவியா. இதுல என்ன வெக்கம்? இது வரைக்கும் எனக்கு யாரும் தலை பின்னதில்ல. அதுக்கு கூச்சமா இருக்கு. பாக்குறவங்க யாராவதும் 7 கழுத வயசாச்சு இன்னும் தலை பின்ன தெரியலன்னு கிண்டல் பண்ணுவாங்கல்ல. பண்ணிட்டு போட்டோம். நாம நமக்காக முதல்ல வாழணும். காவியா, என்னக்கா? ஏற்கனவே நான் கேட்காம நிறைய உதவி செஞ்சிருக்கேன். அதுக்கு பேரு உதவி இல்ல, கடமை. என்ன பண்ணணும்? என்னது? இப்ப நான் என்ன பண்ணணும்? அது வள்ளி இருக்கால, அவளும் உண்டா இருக்காளா? சீச்சி. என்ன சீச்சி? அவ உங்க வீட்டுக்காரோட காதலி தானே? அதுக்காக அப்படியெல்லாம் அவளை தப்பா யோசிக்க முடியாது. ரொம்ப நல்லவ. எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நல்லவங்கல்ல? நம்ப கூடாதா? தப்பா? உங்களை திருத்த முடியாது. சரி சொல்லுங்க, அவளுக்கு என்ன? கொஞ்ச நாளாவே அவ சரியில்லை. என்ன பண்றா? அவளும் உங்களை மிரட்டுறாளா? எதையோ யோசிச்சு யோசிச்சு மறுகி கிடக்குறா. ஏதாவது பர்சனலா இருக்கும். அப்படி ஏதாவதுன்னா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாளே. சொல்ல முடியாத பிரச்சனைன்னா சொல்லிருக்க மாட்டாள்ல. என்னக்கா? சரி விடு. சரி, நான் விசாரிக்கிறேன். என்னன்னு? அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு உண்மையை விசாரிக்கிறேன். ஆளுங்க முன்னாடிலாம் கேட்டுப்படாத. பாவம், ஏதாவது காசு கசு கூட தேவைப்பட்டிருக்கும், கூச்சப்பட்டு இருப்பா. உங்ககிட்ட எது பணம்? பணமா இல்ல, ஆனா 2-3 வளையல் ஒளிச்சு வச்சிருக்கேன். உங்களை கொல்ல போறேன் இப்போ. பேசாம இருங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். ஐயோ, அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே போயிடணுமா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, வேற வேணையே வேணாம், நான் போறேன். அண்ணா வணக்கண்ணா. வாடா. ஏதோ இந்தா வந்துடுறேன்னு. இதான் உன் இந்தாவா? அது ஒன்றும் இல்லைண்ணா, டக்குன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னியா தான். அதுக்கு குடிக்க இடத்த ரெடி பண்ணிட்டு வந்திருக்கியா? அண்ணா நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்லை, அது நான் குடிக்கன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அது இல்லைண்ணா. நல்ல பேர் எடுக்கணும்னு தேவையில்லாத விஷயத்த செய்யாத. என்னண்ணா, இவனுக்கு முன்னாடிலாம் போய் பேசிக்கிட்டு நான் உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கூடாதா? ஏய், பேச்சுல வலை வீசாதடா.
மகே, அண்ணே உன் மூச்சில திருட்டுக்களை தாண்டவம் ஆடுதே. என்னண்ணே என்னைய போய் பதட்டமாகறிய. அப்ப ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்கே. ஏய், என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு பண்டிகையே கொண்டாடிடுவேன். அண்ணா என்னண்ணா நம்ம பையனா? அப்படியெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்பிராத. எதுக்கு இவன் மேல ஒரு கண்ணை வை. நம்பிக்கைலாம் போறப்பவே பட்டுன்னு நண்பனும் போயிடுவானு. இவன் என்னைய மாதிரிண்ணே. என்ன நீ மட்டும் பெரிய யோக்கியனா? நான் என்னண்ணா பண்ணேன்? தண்ணிய போட்டதும் என் சம்சாரத்தை மரியாதை இல்லாம பேசணும்தானடா நீ. அண்ணா அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் என் அண்ணன் வந்ததுனால விட்டுட்டேன். நான் தான் அதுக்கப்புறம் என்ன உண்மைன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஏய், ஊரு பயலுக என்னத்தையாவது பேசுனா அதை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுவியா? தப்பு தானே, சாரிண்ணே. சரி அதெல்லாம் விடு, நடந்து போச்சு. அண்ணி எப்படிண்ணே இருக்காங்க? ஆ, நல்லா இருக்கா. நான் கேட்டதா சொல்லுண்ணே. அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல நீ அண்ணன் கிட்ட என்ன சொன்ன அது சொல்லு. போட்டு வாங்குற பத்தியா என்கிட்டயே? நீ ஒரு வார்த்தை சொல்லிக்கிற, அதை மீறி நான் செய்வேனா? அண்ணா நீ என்ன சொல்ல சொன்னியோ அத மட்டும்தான் சொன்ன. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லலையே. நம்பிக்கை இல்லையா? சரி, திட்டிருப்பானே. மிரட்டியே பார்த்தாப்புல. டாக்டர் கிட்ட போய் உண்மையை விசாரிப்பாரு. நாங்களே சமாளிச்சு அமுச்சு விட்டோம்ல. அப்படியா? சரி, கிளம்பட்டுமா? என்னண்ணா அதுக்குள்ள? ஏய், கல்யாணம் ஆயிடுச்சுடா. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த பிறகு பொறுப்பு வந்துரும்டா. நீயும் கூட காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. நான் கூட உங்ககிட்ட அதை பத்தி பேசலான்னு வந்தேன். பாருடா, ஆசை வந்துருச்சா? பொண்ணு பாத்துட்டியா இல்ல இனிமேதான் பார்க்க போறியா? அதெல்லாம் பாத்துட்டேனே. வெக்கப்படாதடா, சும்மா சொல்லு. இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றேன்ல. பொண்ணு உள்ளூரா இல்ல வெளியூரா? அத நான் அப்புறம் சொல்றேனே. அண்ணே கண்டிப்பா எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படும். ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஏய், உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? கண்டிப்பா பண்றேன். சரி, வரட்டுமா? ஓகேண்ணா. வரேன்டா. ரவீனா, வண்டி எடுங்க. பாய் மட்ட. பாய்ண்ணா. பாய்ண்ணே. பாய் பாய். பாய். என்னடா மகே, இன்னும் கழுத்தை எடுத்துருவான், வெட்டி போட்டுருவான், உயிர் எடுத்துருவான். பார்த்தல அவனுக்கு இன்னும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. தெரிஞ்சிச்சு கிழிச்சிருவானா? என் கூட இருக்கும்போது நான் சொல்ற ஆணியை மட்டும் புடுங்கினா போதும். தேவையில்லாமலாம் பேசி அடிவாங்காத. வண்டி எடு. லைசன்ஸ் எடுத்து வந்தியா? வண்டி எடு. எப்ப பார்த்தாலும் ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்கார்ல, அவசரம் சொல்லியோ சாப்பிடாம கொள்ளாம போறீங்க? அது என்ன மூச்சு தான் வருது, பேச்சை காணோம். இப்படி வாங்க, உட்காருங்க. தூக்கம் இல்லையோ? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு போய்? அத பார்த்தாலே தெரியுத. அறுவேட்டவுல உள்ள வந்து உட்காந்தா சாப்பாடு எடுத்து வைனா தான் வைப்பியா? எடுத்து வை. எப்படி இருக்காங்க? யாருப்பா? வேற யாரு? உன் சம்சாரத்தோட சிநேகிதி தான். இழுபறியா கிடக்குன்னு ஓடுனீங்க,
ம் நல்லா இருக்காங்கப்பா. குடல் தான் ரொம்ப புண்ணாயிடுச்சான். குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த செய்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை. உழைச்சிருச்சுல. ம் ரொம்ப பதறாங்க. யாரு? நீ கொண்டு வந்த சாமி தான், உன் வீட்டுக்காரம்மா. ஊரானுக்கு ஒண்ணுன்னா உசுரா இருக்காங்க. சொந்த புருஷனை மதிக்க மாட்டாங்களோ? அப்படிலாம் இல்லப்பா. ம் ஆஸ்பத்திரிக்கு போனவன் நேரம் இங்கெல்லாம் வந்திருக்கணும். அது மாமனார் என்ன சொன்னாரு? என்னப்ப விக்குதா? தண்ணிய குடிங்க. ஏய், உன் அம்மா என்னைக்காவது என்ன எடுத்தெறிஞ்சு பேசிருக்காளா? என்ன? இல்லப்பா. ஓ மதனியாவது உன் அண்ணன் பேச்ச மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காளா? இல்ல. ஏன்? பழக்கம் அப்படி. ஆம்பளை பேச்சு தான் அம்பலத்துல ஏறணும். பொம்பளை பேச்சு பூராத்துக்கும் தலையாட்டினா அப்படிதான் அர்த்த ராத்திரியில அசிங்கப்படணும். என்ன வேணுமா உன் பொண்டாட்டிக்கு? பா கூட இருந்து வாழ பிடிக்கலனா ஏன் வாக்கப்படணும்? அவங்க ஆசைப்பட்டது உன் மேலையா இல்ல நம்ம வீட்டு காசு மேலையா? என்ன சவுண்டே காணோம்? பா காவியா ரொம்ப நல்லவப்பா. இதை எதான் அப்பவும் சொன்ன. நல்லவங்களை என்ன குறையாம வச்சிருக்கோம். நாங்க நட்டு பட்டு புடவை போக வர காரு சீரக சம்பால சோறு வடிச்சு சாப்பிடுறாங்க. இன்னும் என்ன மனக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்ன? உன் பேச்சை கேட்டு நல்லபடியா இருக்கலாம்ல. அதெல்லாம் நடந்துக்குவாப்பா. மாசம் எத்தனையாச்சு? பா சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ம் ஆமாப்பா. இந்நேரம் உண்டா இருக்கணும். மசக்கியாவா இருக்காங்க? ஆ, அது இல்ல அப்போ யாருகிட்ட குறை? என்ன முடிக்கிறவ? உங்க 2 பேர்ல யார கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கிறது? என்னங்க நீங்க? நம்ம பையன் கிட்ட என்ன குறை? இல்ல அது வந்து தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள கிட்ட இப்படி கேட்கலாமா? அவங்க அப்படி நடந்துக்கலாமா? பா எங்க 2 பேருக்கு நடுவுல உங்க பேச்ச பூரா கேட்டதுக்கு என்ன கேனப்பயதாக்குறீங்களோ? வாத்தியார் குடும்பம் அழியறதும் பழைக்கிறதும் உன் பொண்டாட்டிகள தான் இருக்கு. பா நான் கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறது உங்க முகத்துக்காக தான். இல்லைன்னா எப்பவோ என் கோபத்தை கொட்டியிருப்பேன். நல்லதா புத்தி சொல்லி கூட சேர்ந்து வாழ பாருங்க. முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? அப்படித்தான் சொல்லுவேன். ஏய், வரும் தட்டை எம்பிட்டு நேரம் தான் சொல்லிடுவ. போ கை கழுவு போ. உன் வயித்துல இருக்கிற குழந்தையா உன்ன வயித்துல சுமந்தவளா? எது முக்கியம்? காதலிக்கிறது கட்டி பிடிச்சு வேற விளையாட்டு விளையாடுதான். உன் பிள்ளைக்கு அப்பனா இருக்க இல்ல. பவித்ரா வயித்துல இருக்கிற குழந்தை கனவா மட்டுமே முடியணும். முடிக்கிற இல்ல வள்ளி, என்னம்மா? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. போய் இல்லம்மா. உன் கண்ணுல தெரியுற பயம் மனசுக்குள்ள எதையோ ஒளிச்சு வச்சிருக்கேன்னு தெளிவா சொல்லுது. பரவாயில்ல வள்ளி, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? அது நீ இவ்ளோ தயங்குறேன்னா அப்ப விஷயம் ரொம்ப பெருசு. இல்லம்மா, நான் எதையும் மறைக்கல. நிஜமாவா? அப்ப ஏன் பவித்ராக்காவை பார்த்ததும் பதட்டமாவற? அது
வந்து வேணாம். என் நெஞ்சுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறது உங்களுக்கு தெரிய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா என் உசுரை அரிக்கிற மாதிரி உங்க உசுரையும் அரிச்சிரும். பயமுறுத்தாத, விஷயத்த சொல்லு. இல்லம்மா, இல்ல, என்னால முடியாதுமா. ஏன் மாமா காதுக்கு பிரச்சனை கொண்டு போனாதான் உண்மையை பேசுவியோ? உன் பிரச்சனை யாரு காதுக்கு கொண்டு போனா நீ உண்மைய பேசுவ? என்ன வழி? கலெக்டரமா என்ன விசாரணை பண்றாங்க? அத்தை, சட்டுன்னு அரைஞ்சு போடுவேன். ஓ பஞ்சாயத்தை தீர்க்க முடியாத 7.5 இழுத்துட்டு கிடக்கு. இதுல ஊர் பஞ்சாயத்து வேறயா? வள்ளி நீ போ. சரிம்மா. போகாத வள்ளி. நீ சொன்ன இங்கே இருந்துருவாளா? சம்பளமும் சோறும் நீயா தர அவளுக்கு? வள்ளி, இங்க நீ ஏன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு மட்டும் பயந்து நடந்தா போதும். எல்லாரோட அதிகாரத்துக்கும் ஆடாத. அத்தை, அவ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறா. அதுல நீ சம்பந்தப்படல. போ, உன் சோலிய பாரு. என்னடி வள்ளி, எனக்கு மட்டும் உண்மையா இருக்கியா இல்ல உன் தாலி கட்டாத புருஷன் கிட்ட உத வாங்கி சாவறியா? பே. சந்தோஷமா? சந்தோஷம் தாண்டி. ஆனா அது வள்ளி போனதுக்காக இல்ல. அன்னைக்கு உன் வீட்டாளுங்க உன்னை துரத்தி விட்டாங்கல்ல, அதுக்குதான். போ, இனிமேலாவது உன் வாளை சுருட்டி மடக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க பாரு. இவ்வளவு கொடூரமானவங்களா நீங்க? 12 வயசுலயே ஆம்பளை மாதிரி தனியா தண்ணில குளிக்க போய் சொராவோட வலையில மாட்டி சொராவையே கொண்டுட்டு மீண்டு வந்தபடி கொடூரமா தான் இருப்பேன். உன்ன மாதிரி படிச்சு புட்டேன்னு ராகி பிடிச்சு அலையறவ பூராத்தையும் ரங்கராட்னு சுத்த வச்சிருவேன். என் மக முகம் சுண்டி போயிடும் தான் அடக்கி வாசிக்கிறேன். இல்ல அடவு கட்டி ஆடு வேண்டி. என்ன இழிப்பு? மனசாட்சியை கொண்டுபிட்டு சுத்துறவங்க கிட்ட மனிதாபிமானத்தை வார்த்தைய கூட எதிர்பார்க்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே கொலை செய்யற புருஷனை கட்டி வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்து வளர்த்தவ. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பல்லு உதிர்ந்து கீழே விழும். உன் தத்துவத்தையும் கிண்டலையும் இப்பவே மூட்டை கட்டி வச்சிரு. இல்ல கொத்தா முடிய பிடிச்சி குரங்காட்டி போடுவேன். போ, உன் புருஷன் கிட்ட போய் மூக்க சிந்தி நேரா என்கிட்ட வம்புக்கு கூட்டிட்டு வா. இங்க பாரு, அவ மட்டும் இங்க வரட்டும். அப்புறம் உனக்கு இருக்கு தீபாவளி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. என்ன பழக்கம் பழகுற? மொட்டையா வாங்கங்கிற? வாங்க மாமா, வாங்க மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டா தானே காது மனசு குளிரும். என்ன புள்ளையோ போ. எங்க யாரையும் காணோம்? அப்பாவும் அண்ணனும் வெளியில போயிருக்காங்க. மத்தவங்களாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ, வேணிமா போயிருக்கா? இல்ல, அவங்க ரூம்ல இருக்காங்க. இருக்காளா? சரி, இந்தா பயப்படி. உள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு உங்க அண்ணிக்கிட்ட பூ வச்சுட்டு சொல்லு. என்ன பாக்குறவ? மல்லிப்பூ வைக்கிற பழக்கம் இல்லையா? அடுத்த தடவை வரும்போது ரோசா பூ வாங்கிட்டு வரேன். அதுவும் பிடிக்காதா? என்ன புள்ள நீ? வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்தா சும்மா கலகலன்னு பேசி பழக வேண்டாமா? சும்மா உம்மு நிக்கிறவ. இந்தாமா பையப்படி. என்ன பேரஞ்சு போச்சா? உள்ள போத்தா போயும் அண்ணி வர சொல்லு. ஓம்மா
உள்ள வரலாமா? அடடே, வாங்க வாங்க வாங்க. என்ன நாத்தனாரே, அதிசயமா இருக்கு. என் ரூம்க்கெல்லாம் வந்திருக்கிய? அது என்னது? பையே, பூவு, பழம், ஸ்வீட்டு. என்ன அம்மனிய பொண்ணு பார்க்க வந்திருக்காவளோ? படபடன்னு பேச்சு வெடிச்சு விழுமே, என்ன சத்தத்தையே காணோம்? உங்க அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவன் மட்டும்தான் வந்திருக்கானா இல்ல உங்க அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கானா? வந்திருக்கிறது உங்க பெரிய அண்ணன். அதான பார்த்தேன். சின்னவன் வந்திருந்தா அப்படியே முகத்துல பளிச்சுன்னு லைட் எரிஞ்சிருக்கும். என்னையும் பெரியவனையும் கண்டாலே உங்க மூஞ்சி இருண்டு போயிடும். சரி சரி, அது கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்றது. சரி, பூ வச்சுக்கிறியா? இங்க வா, நான் வச்சு விடுறேன். இல்ல வேண்டாம். அதானே, நல்லதான் உனக்கு பிடிக்காதே. சரி வா போவோம். அண்ணே வாண்ணே, எப்ப நான் வந்த? நீ எப்படி இருக்க? இருக்கேன். ஆமா, நீ தான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறல. ஏதோ இன்னைக்குதான் அதிசயமா வீட்டுக்கு பாதை தெரிஞ்சிருக்கு. வேலை கிடக்குல, எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கணும். ஆமா ஆமா, சின்னவனுக்கு அவன் சம்சாரத்தை தாங்கவும் கொஞ்சறதுக்குமே நேரம் சரியா இருக்கும். அதை விடு கழுத, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடு. என்ன பாக்குறவ? ரொம்ப நாளுக்கு அப்புறமா என் அண்ணனை பாக்குறேன். நாங்க அப்படி இப்படி கொஞ்சம் பேசுவோம். போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தரது. ஏ கழுத, சின்ன பிள்ளை போய் மிரட்டுற. நீ போத்தா, போய் தண்ணி கொண்டு வா. சொல்லுனே. உன் புருஷன் என்ன பண்றாரு? மாதிரி சேட்டை தான் பண்றாரா? எப்படி? அதான் முட்டி மோதி நல்லா மண்டையில நறுக்குன்னு கொட்டி அடைக்கப்பட்டோம்ல. என்னண்ணே? ஒண்ணு இல்ல. இந்தா நாத்தனாரே, என்ன கிணறு வெட்டி தூர் வாரி பம்பு செட்டு போட்டு அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாரியலோ? சீக்கிரம் வர மாட்டியலோ? இருண்ண, நானே எடுத்துட்டு வரேன். என்ன நாத்தனாரே, வெறும் தண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு வருவியலோ? அண்ணன் வாங்கிட்டு வந்த பழத்துல 2 எடுத்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா குறைஞ்சிருவியலோ? சரி விடு கழுத, வெறும் தண்ணியே போதும்.